நமக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா iOS 16 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் சாஃப்ட்வேர் ஃபீச்சரில் ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐஸ்லேண்ட். இந்த iOS 16 இருக்கிற டைனமிக் ஐஸ்லேண்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். பட் ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பாட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம கிட்டத்தட்ட அந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வர முடியும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதான் வந்து டைனமிக் ஐஸ்லேண்ட் டைனமிக் ஸ்பாட். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இதோட சைஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 2 MB தான். ஸோ அதனால் வந்து பெரிய சைஸ்லாம் கிடையாது. ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ வெர்ஷன் ஆப் தான். பட் இந்த ஆப்பில் நமக்கு வந்து பெய்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ பெய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபீச்சர் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயே நமக்கு வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் இப்போ ஓப்பன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்பாங்க. இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 பர்மிஷன், கிட்டத்தட்ட ஒரு 3 பர்மிஷன் வந்து கொடுக்கணும். செலக்ட் ஆப். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ நான் வந்து ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லா ஆப்லேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். தென் அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் வந்து கொடுக்க சொல்லுது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஸ்பாட். ஓகே, ஹலோ. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ டைனமிக் ஸ்பாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபீச்சர் வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து டன் இருக்கும். டன் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து டைனமிக் ஸ்பாட். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுவாங்க. இப்போ நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பில் நமக்கு வந்து என்னென்ன முக்கியமான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேவியர். ஸோ ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சோல் வந்து காட்டிகிட்டே இருக்கும். பட் அது கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. அலோ டு பாப் அப். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஒரே டைமில் காட்டணுமான்றதே. ஸோ கொடுத்துக்குங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபீச்சர். ஸோ அமௌண்ட் கட்டினா நமக்கு இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸ்வைப் டு கிளியர். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஸ்வைப் பண்ணால் உங்களுக்கு போகணுமா. ஸோ அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே வந்துட்டு எத்தனை மணி செகண்டுக்குள்ளே ஹைட் ஆகணும். ஸோ நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் காட்டினா போதும். அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஆகிக்கிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸாக வந்து கம்மி பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்பீரியன்ஸ். ஸோ அப்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நெக்ஸ்ட் ஒன் பொசிஷன். ஸோ பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் வேணுமா லெஃப்ட் வேணுமான்னு கேட்கும். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு சென்டரில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே வந்து போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து பொசிஷன் சென்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம சென்டராக வந்துச்சு. சென்டர் வந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து இந்த லாஸ்ட்டில் போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வேணும், இந்த பக்கம் லாஸ்ட்டு. ஸோ சென்டராக வேணும், உங்களுக்கு எந்த பொசிஷன்ஸில் வேணும் அப்படின்னு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் வேணுமா, ஸோ மேலே வேணுமா, கீழே வேணுமா நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சைஸ் வந்து எவ்வளோ பெருசு வேணும். ஸோ சைஸ் வந்து இவ்வளோ பெருசு வேணுமா, இவ்வளோ பெருசு வேணுமா. ஸோ நமக்கு வந்து பார்த்தா சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் சர்ச்சோட வெர்டிகல் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் எட்ஜ் ரவுண்டிங். ஸோ ஒன்று வந்த நோட்டிஃபிகேஷனோட ரவுண்டு வந்து எட்ஜ் வந்து எவ்வளோ கவ்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மீடியம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் ரேட்டிங். தென் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம டைனமிக் ஸ்பாட் இந்த ஆப் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிக் ஃபீச்சர் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1299 அப்படின்னு சொல்லி நம்பர் கால் பண்ணுறேன். 1299 கால் பண்ணால் நமக்கு வந்துட்டு உடனே ஜியோ கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். ஸோ மெசேஜ் வந்தால் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெசேஜ் வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ என் நம்பர் வந்து ப்ளர் பண்ணியிருக்கேன். என் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து ப்ளர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சின்னதாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணி காட்டுறேன். ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தா ஜியோக்கு வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து காட்டிடும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்து ஜியோலேருந்து மெசேஜ். ஸோ உங்களோட பிளான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ஹைட் ஆயிரும். ஓகே, தென் அதுக்கப்புறம் கால் பேசினா கூட உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து காட்டும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் 198க்கு வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பாரில் வந்துடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக என்ன காட்டுதுன்னு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து டைம் வந்து காட்டும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து காட்டும். நீங்கள் அங்கேயே கட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கணும். நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே டோட்டலாக வந்து கட் ஆயிரும். ஸோ இப்போ கால் வந்து பண்ணால் இப்படி வருதுன்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும். ஜஸ்ட் நான் லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்காரு.
ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். ஓகே, இந்த ஆப் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐஸ்லேண்ட் அந்த ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆப் வந்து பிடிச்சிருந்துச்சி, நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணாமல் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.